ஸ்னேகாலயா சில்க்ஸின் விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி மலேசியா செல்லும் வாய்ப்பை பெறுங்க. திமுகவும் அதிமுகவும் கள்ள கூட்டணி வைத்துள்ளதாகவும் எடப்பாடி பழனிசாமி திமுகவின் பி டீமாக செயல்பட்டு வருவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். என்டிஏ கூட்டணிக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தலை இருக்கிறது. அது அந்த தலை உலக புகழ்பெற்ற மோடி அவர்கள். திமுக அறிவித்திருக்கிற கூட்டணிக்கு யாருங்க பிரதம வேட்பாளர்? ஸ்டாலினா? ஸ்டாலின்னா அடுத்த ஸ்டேட்ல கூட விட மாட்டான். இது போதை மருந்தோட வர போறாங்கன்னு சொல்லிட்டு. கரெக்டா இல்லையா? யாரு? ஆமா, மோடிலாம் 1 மணி நேரம் ஆனாலும் அப்படியே பேசுறாரு. நம்பால சின்ன துண்டு செட்டு இல்லாம பேச முடியாது. இவருக்கு இங்க போய் என்ன பண்ண முடியும்? யார் வர போறா? அது மாதிரி பழனிசாமி ஒரு தமாசா ரெட்டலையை வச்சு திமுகவுக்கு உதவி செய்வதற்காக திமுகவும் பழனிசாமியும் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறார்கள். இதை உறுதியாக சொல்வேன். ராமநாதபுரத்தில் வேட்புமனு அளிக்க வந்த வேட்பாளர்கள் OPS மற்றும் நவாஸ்கனி இருவரும் ஒருவருக்கொருவர் கைகொடுத்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு எதிர் கருத்துக்களை முன்வைத்து மாறி மாறி வாக்குகள் கேட்டாலும் நேருக்கு நேர் சந்தித்த போது இருவரும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டது அனைவரையும் கவர்ந்தது. கப்பலா மலேசியா போக ரெடியா? அப்போ ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல மார்ச் 8 முதல் 31 வரை உங்களுக்கு விருப்பமான சாரியை பர்ச்சேஸ் பண்ணி விமன்ஸ் டே ஸ்லோகன் கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ணுங்க. ஸ்னேகாலயா ஃபர்ஸ்ட், மலேசியா நெக்ஸ்ட்.